இந்தியாஸ் ஹீட் ஆக்ஷன் பிளான். ஓகே, இது வந்து ஹீட் வேவ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஹீட் வேவ்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம இதோட க்ரைட்டீரியாஸ் பார்ப்போம். எது எது பிலிம்ஸுக்கு இம்பார்ட்டண்ட், எது எது மெயின்ஸோட பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத சேர்த்தே சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து பிலிம்ஸுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஹீட் வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் இதை யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்டி, இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் ஒரு இடத்துல ஹீட் வேவ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்பரேச்சர் வந்து பிளெயினில், கோஸ்ட்டில், ஹில்லில், இது மூணுத்துலேயுமே வந்து வேறு வேறு விஷயங்கள் இருக்கும். இப்போ பிளெயினில் பார்த்தீங்க அப்படின்னா 40 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அப்புறமா வந்து கோஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 37 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஹில் ஏரியாஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அப்படின்னா ஹீட் வேவுக்கான சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ உடனே ஹீட் வேவ் சொல்லிடுவாங்களான்னா, இப்போது அது எந்த அளவுக்கு வந்து உயருது, அந்த 40 டிகிரியிலேருந்து அடுத்து எவ்வளோ வரைக்கும் உயருதுங்கிறத பொறுத்து தான் ஹீட் வேவா, இது நார்மல் ஹீட் வேவா இல்லை சிவியர் ஹீட் வேவான்னு சொல்லுவாங்க. அப்போ நார்மல் ஹீட் வேவ்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ ஒரு பிளெயின் எடுத்துக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துக்கோங்க. சென்னையில் இப்போ 42 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஓகேங்களா, ஹீட் வேவ். அப்போது 40லேருந்து 46.5 வரைக்கும் நார்மல் ஹீட் வேவ். அதுக்கு அப்புறம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவியர் ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், நார்மல் ஹீட் வேவ்ங்கிறது 4.5லேருந்து 6.4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம். சிவியர் ஹீட் வேவ்ங்கிறது அதையும் தாண்டி இருந்துச்சு அப்படின்னா வந்து அது சிவியர் ஹீட் வேவ். ஓகேங்களா, அப்போது சென்னையில் இப்போ 47 டிகிரி செல்சியஸ் வெயில் இருக்குது அப்படின்னா அது சிவியர் ஹீட் வேவ். ஓகே, இதை உங்களோட பிலிம்ஸில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது மெயின்ஸ் பாயிண்ட்ஸ். இப்போ நான் சொல்ல போகிறது, அடுத்து நான் சொல்ல போகிற எல்லாமே வந்து மெயின்ஸுக்கு ரிலேட்டடான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போது ஹீட் வேவ் இது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GS3ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு போர்ஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஹீட் வேவ்ஸ் பற்றி கொஸ்டினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வருஷம் ஹீட் வேவ்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் முன்னாடி இருக்கிற வருஷத்தை விட டெம்பரேச்சர் அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போது எப்போ வேணாலும் இந்த ஹீட் வேவ்ஸ் பற்றின கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, இப்போது ஹீட் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் பிளான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய ஸ்டேட்ஸ், டிஸ்ட்ரிக்ட், நேஷ்னல் வைஸ் வந்து போடுறாங்க. யார் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேங்களா, இந்த அத்தாரிட்டியை எதில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டிசாஸ்டர் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிற அந்த ஆக்ட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அந்த ஆக்ட் மூலமாக கிரியேட் பண்ண அத்தாரிட்டி தான் இது. இந்த அத்தாரிட்டி ஐஎம்டியோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் பிளானை வந்து தயாரிக்கிறாங்க. ஓகே, இந்த ஆக்ஷன் பிளானில் என்ன சொல்கிறாங்கன்னா, aims to increase the preparedness of the and lower the adverse impacts of the heat waves. ஓகேங்களா, ப்ரிப்பேர்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இம்பேக்டை வந்து கம்மி பண்ணுறாங்க. எப்படி? ப்ரீ ரிடக்ஷன் ஸ்டேஜ், ப்ரீ டிசாஸ்டர் ஸ்டேஜாக இருக்கட்டும், இல்லைனா வந்து டிசாஸ்டர் ஸ்டேஜாக இருக்கட்டும், இல்லை போஸ்ட் டிசாஸ்டர் ஸ்டேஜாக இருக்கட்டும், யார் எந்தெந்த மாதிரி எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கைட்லைன்ஸை சொல்கிறது தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் ஆக்ஷன் பிளான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஜனுடைய ஹீட் ப்ரொஃபைல் இந்தியாவுக்கு ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு ரீஜன் வைஸாக பிரித்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி ஹீட் வந்து ப்ரொஃபைல் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் வந்து வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் இல்லைனா ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த ஹீட்டு எவ்வளோ இடத்துல எந்த மாதிரியான வல்னரபிலிட்டி பண்ணுறாங்க, எந்த மாதிரியான வல்னரபிலிட்டி ஆகுது, யாருக்கெல்லாம் இந்த வல்னரபிலிட்டி ஆக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்த பார்ப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இமீடியட்டாக என்னென்ன மாதிரியான அட்டென்ஷன்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் பிளான் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து மேப் பண்ணுவாங்க. அப்புறமா வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, யார் இப்போ ஹீட் வேவ் வந்துருச்சு, யார் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும், லைன், அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணணும், போலீஸ் என்ன பண்ணணும், லேபர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணும். ஏன் லேபர் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும்,
90% வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டார் தான். ஓகேங்களா? அப்போ இந்த ஹீட் வேவால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெய்லி வேஜஸில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஓகே, அப்போது ஒரு ரிக்ஷாக்காரராக இருக்கட்டும், இல்லைனா வந்து மூட்டை தூக்குறவராக இருக்கட்டும், ஓகேங்களா, இந்த மாதிரியான வேலையை செய்கிறவங்க தான் இந்த ஹீட் வேவ்னால, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக இருக்கட்டும், ஓகேங்களா, இவங்க தான் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. இவங்க தான் வல்னரபிள் செக்ஷன்ஸாகவும் இருப்பாங்க, இவங்க தான் அதிகமாகவும் பாதிக்கப்படுவாங்க. ஓகே, அப்போ அந்த மாதிரியான டைமில் லேபர் டிபார்ட்மெண்ட் புகுந்து என்ன பண்ணணும்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஒரு 2 நாளைக்கு வந்து பண்ணக்கூடாது இப்படிங்கிற அந்த முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, இந்த ஹீட் ஆக்ஷன் பிளானோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை நீங்கள் அப்படியே எழுதலாம் உங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸாக. ஓகே, ஹீட் வேவ்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இல்லை முன்னாடி என்ன பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணணும், இப்படி தான் நம்ம இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை பார்ப்போம். ஓகே, ஃபோர்காஸ்ட் வச்சு ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹீட் வேவ்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிற அந்த வார்னிங், அதாவது அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸை எல்லா இடத்துலையுமே வந்து கேம்பெயின்ஸாக கொண்டு போய் சேர்க்கணும். தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட் வேவ் வந்துச்சுன்னா அதுக்கான பில்டிங்ஸ், ஓகேங்களா, அதுக்கப்புறம் கூலிங் ஸ்டேஷன், ஷெல்டர்ஸ், இது எல்லா இடத்துலையும் ப்ரொவைட் பண்ணணும். ஹீட் வேவ் வர விடாமல் தடுக்கிறதுக்கு அங்கங்கே நிழல் கொடைகள் மாதிரியும், இல்லை தண்ணி வைக்கிறது, ஓகேங்களா, எல்லா அனிமல்ஸுக்குமே தண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். இந்த டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் வேவ்ஸால் ஹீட் ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் ஹீட் ஸ்ட்ரோக்ஸ், இந்த ரெண்டுமே வரும். ஓகேங்களா, ஏன்னா நம்மளுடைய உடம்புல ஒரு டெம்பரேச்சர் இருக்குங்க. ஓகேங்களா, ஹியூமன்ஸ் வந்து ஹோமியோஸ்டாட்டிஸ், அதாவது நம்மளுடைய டெம்பரேச்சரை இன்டர்னலாக நம்மளுடைய உடம்பே வந்து தகவமைச்சிக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர் பாடி டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்பவும் ஏறக்கூடாது, ரொம்பவும் இறங்கக்கூடாது. ரொம்ப ஏறுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த குளுக்கோஸ் இருக்குது பார்த்தீங்களா கண்டென்ட், அது ரொம்ப குறைஞ்சி நம்மளுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக், அதுக்கப்புறமா வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுனால நம்ம மயங்கி விடுறது, இல்லைனா வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து ரப்சர் ஆகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதா இருக்கட்டும், ஃபைனல் ஸ்டேஜில் எந்த ஒன்றாலும் நடக்கலாம். ஸோ அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, ஸோ டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு ரெகுலராக ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டியூரிங் த ஹீட் வேவ்ஸ். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெல் அடிக்குவேட் அந்த நர்சஸாக இருக்கட்டும், எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வச்சுருக்கணும் ஹீட் ரிலேட்டட் இல்னஸில் வந்து வர்றவங்களுக்கு. அதுக்கப்புறம் லாங் டேர்ம் கவர்னன்ஸ் இஷ்யூஸில் இது வந்து ப்ரீ டிசாஸ்டர் ஸ்டேஜ். லாங் டேர்மாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீஸை பிளான்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அர்பன் ஹீட் ஐலாண்ட் அந்த எஃபெக்டை வந்து நம்மளால் தடுக்க முடியும். அர்பன் ஹீட் ஐலாண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது பிகாஸ் ஆஃப் அர்பனைசேஷன், அன்பிளான்ட் அர்பனைசேஷன், நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீஸ் க்ரீன் கவர் இல்லாமல் நம்ம கான்கிரீட் ஜங்குலாக வந்து நம்மளுடைய அர்பனைசேஷனை வளர்த்துட்டோம். இந்த கான்கிரீட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இட் ஹாஸ் த மோர் எபிலிட்டி டு அப்சர்வ் கார்பன் டை ஆக்சைடு இல்லை ஹீட். இந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, பக்கத்து இருக்கிற சரௌண்டிங் ரூரல் ஏரியாஸை விட அர்பன் ஏரியாவில் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கிராஃப் எப்பயுமே வந்து அர்பன் ஹீட் ஐலாண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு அர்பன் ஏரியா இருக்குது அப்படின்னா, இங்கே ரூரல் ஏரியா இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இப்படி இருக்குன்னா, அர்பன் ஏரியாவுக்கு வரும்போது இப்படி ஏறி திருப்பி இப்படி இறங்கும். இதுதான் அர்பன் ஹீட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த அர்பன் ஹீட் ஐலாண்டை வந்து நம்ம தடுக்கணும். எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலண்ட் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டிவான பெயிண்டிங்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கூல் ரூஃபிங்ஸ் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணணும். தென் கவர்னன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், எஃபெக்டிவ் கோஆர்டினேஷன் அமங் த ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் பாயிண்ட்ஸே எழுதணும், வேறு ஒன்றுமே இல்லை. இது மெயின்ஸ் மாடல் ஆன்சர்னே நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபார் ஹீட் வேவ்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ், பட் தேர் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் ஃபார் இட். ஓகே, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு குரூப்பாக தான், அதாவது வந்து ஒரு பெரிய போர்ஷனுக்கு தான் நம்ம ஹீட் வேவ்ஸ் வந்து அறிவிக்கிறோம்.
ஆனால் ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு சிட்டிஸ்லேயே இப்போ இன்ட்ரா சிட்டியில் வந்து சில ஏரியாஸில் மட்டும் ஹீட் வேவ்ஸ் இருக்கலாம். ஆனால் அங்கே அந்த மக்கள் அனுபவிச்சாலுமே நம்ம அந்த ஹீட் வேவ்ஸாக ப்ரொக்ளைம் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய டேர்ம்ஸ் இப்போ வந்து நம்ம மாற்ற வேண்டியிருக்கு. வெறும் ஹீட் வேவ்னா ஹீட் அதிகமாகிறது மட்டும் கிடையாது. காலையில் ஹீட் வேவ்ஸ் வந்து வார்மர் நைட்ஸாகவும் இருக்கலாம். நைட் எப்பவுமே கூலாக தான் இருக்கணும். ஆனால் நைட்டுடைய டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வார்மர் நைட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன? இதுக்கு எந்த ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானும் இல்லை நம்மக்கிட்ட. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்டாக கையாளணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் த வல்னரபிள் பாப்புலேஷன். குறிப்பாக லோ இன்கம் கம்யூனிட்டிஸ், சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும் இல்லை எல்டர்ஸாக இருக்கட்டும், இவங்க தான் வந்து அதிகமாக வந்து வல்னரபிலிட்டி இருக்கக்கூடியவங்க ஹீட் வேவ் காலங்களில். ஓகேங்களா? ஸோ இவங்களை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலோகேஷன் ஆஃப் பட்ஜெட். லோக்கல் லெவலில் நம்ம வந்து பட்ஜெட்டை வந்து கொடுக்கணும். ஸோ நம்மளுடைய அந்த முனிசிபாலிட்டிஸ் அண்ட் பஞ்சாயத்து இதை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும் ஹீட் வேவ் வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் அலோன் பிளானாக இருக்கக்கூடாது. லிமிட்டட் ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் அலோன் பிளானாக இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஹோலிஸ்டிக் பிளானாக நம்ம எப்பயுமே வந்து வச்சுருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து அர்பன் ரெசிலியன்ஸை வந்து வளர்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. ரெசிலியன்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் அதை நம்மளால் வளர்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுவும் நீங்கள் உங்களோட கன்க்ளூஷனாக போட்டு முடிக்கலாம். என்ன? ஃபார் ஹீட் ஆக்ஷன் பிளான் டு பி எஃபெக்டிவ், focused planning on including nature based solutions. nature based solutionனா என்னது? அஃபாரஸ்டேஷன் தான். ஓகேங்களா? இல்லைனா வந்து இயற்கையாக நம்மளால் எவ்வளவு சஸ்டெயினபிளாக வாழ முடியுமோ அவ்வளவு சஸ்டெயினபிள் க்ரீன் அர்பனைசேஷனாக நம்ம இருக்கணும். ஓகேங்களா?